For the following pictures, find the number of lines of symmetry and also find the order of rotation. இப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா கட் பண்ணினோம்னா இந்த பக்கமும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்புறம் ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். ரொட்டேஷன்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை ரொட்டேட் பண்ணும்போது எப்படி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை தடவை ஒரிஜினல் ஃபிகரோட கரெக்டா மேட்ச் ஆகுது, அதுதான் ரொட்டேஷனல் சிமெட்ரி. சரியா? இப்ப இதை நம்ம ஒண்ணுன்னா போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி நானு இருக்கான்னு பாக்குறேன். இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த பக்கம் இதை கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் சேமா கிடையாது. பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்க ரெண்டு பாக்ஸ் இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்க ரெண்டு பாக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம எந்த பக்கம் கட் பண்ணினாலும், எந்த பக்கம் ஒரு லைன் போட்டாலும், பாருங்க இந்த பக்கம் லைன் போட்டா இந்த பக்கம் இருக்கிறது இங்க பாக்ஸ் இல்ல. அப்போ எந்த பக்கம் நம்ம லைன் போட்டாலும் நமக்கு என்ன இருக்குது? லைன் ஆஃப் சிமெட்ரியே இல்ல. சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜீரோ லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. இப்போ ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இதுக்கு நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிகர் இருக்கு, நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர் இருக்குல்ல, நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். சரியா? இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். இதுவும் சேமா கிடையாது. இப்போ அந்த ஃபிகரை நான் என்ன பண்றேன்? 180 டிகிரி ரொட்டேட் பண்றேன். பாருங்க, 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் சேமா? எஸ், சேம். உண்மைதானே? அப்புறமா இந்த ஃபிகரை நான் என்ன பண்றேன்? திரும்பவும் இன்னொரு 90 டிகிரி, அப்போ 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். அப்புறம் திரும்பவும் இப்படி திருப்புறேன். அப்புறமா இதே ஃபிகரை என்ன பண்றேன் நானு? 360 டிகிரி, அதாவது ஃபைனலா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்தாச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் கோயின்சைட் ஆகுது பாருங்க. இது 1 டைம், 2 டைம்ஸ். அப்போ 2 தடவை ஒரிஜினல் ஃபிகர், திஸ் இஸ் ஒரிஜினல் ஃபிகர், 2 தடவை ஒரிஜினல் ஃபிகரோட கோயின்சைட் ஆகுறதுனால the order of rotation for this is 2. கிளியரா? லைன் ஆஃப் சிமெட்ரி என்னது? 0. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்னது? 2. நீங்க இது இப்படி கூட எழுதலாம். லைன் ஆஃப் சிமெட்ரி, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். லைன் ஆஃப் சிமெட்ரி இஸ் 0, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 2. கிளியரா? இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் ஃபிகருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரியா? இந்த சைடும் ஈக்குவலா இருக்கு, இந்த சைடு ஈக்குவலா இல்ல. அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இப்போ இங்க வந்து நான் லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டேன்னா இந்த ஹாஃபும் ஈக்குவலா இருக்கு. ஆனா இதுவே நான் இந்த பக்கம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லைன் ஆஃப் சிமெட்ரி, நமக்கு இதுவும் ஈக்குவல் கிடையாது. கிளியரா? அதே மாதிரி இந்த பக்கம் போட்டாலும் ஈக்குவல் கிடையாது. இப்போ how many line of symmetry it has? It has only one line of symmetry. அதாவது நம்ம நேரா கோடு போடுறோம்ல, இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இப்போ இதையே நான் ரொட்டேட் பண்றேன். இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். இதுவும் ட்ரையாங்கிள் தான். ஆனா இதுவும் சேமா இருக்கா? இல்ல. திரும்பவும் நான் என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். பாருங்க, இதுவும் சேமா? இல்ல. இது நேரா இருக்கு, தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் திரும்பவும் நான் என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். பாருங்க, ரொட்டேட் பண்றது அப்படியே இந்த பக்கம் அப்படியே திருப்புறேன். இதுவும் சேமா? நோ, நாட் சேம். திரும்பவும் இத நான் என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். அப்போ இதுவும் சேமா? ஃபர்ஸ்ட் ஃபிகரும் லாஸ்ட் ஃபிகரும் தான் சேம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 டிகிரில இருந்து 0 டிகிரில இருந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி வந்தா தான் அது சேமா வருது. அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இதுக்கு கிடையாது. நம்ம என்ன போட்டுறக்கூடாதுன்னா, சரி இது ஒரு தடவ கோயின்சைட் இந்த ஒரு தடவ கோயின்சைட் ஆகுது. அப்ப ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 1 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 1ன்னு கிடையவே கிடையாது. 1க்கு மேல இருந்தா தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனே எடுத்துப்போம். சரியா? அப்போ இதுக்கு என்னது? ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 0. ஏன்னா 360 டிகிரி சுத்தமா தலைகீழா மாத்துனா தான் அது சேம் ஃபிகர் வருது. அப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 0. கிளியரா? நெக்ஸ்ட்
ம். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? லைன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் எத்தன வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபிகர இப்படி ஹால்ஃபா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமும், இந்த பக்கமும் சேம் தான். அப்புறம் இப்படி ஒரு ஹால்ஃபா பிரிச்சோம். இதுல பாதி. சரியா? இதுல ஹால்ஃபா பிரிச்சோம்னா, இந்த பக்கமும், இந்த பக்கமும் சேம் தான். அப்போ இட் ஹாஸ் ஹவ் மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? ஸோ நம்ம ஹாரிசான்டலும் ஒண்ணு பிரிக்கலாம், வெர்டிகலாவும் திஸ் இஸ் வெர்டிகல். வெர்டிகலாவும் ஒண்ணு பிரிக்கலாம், ஹாரிசான்டலாவும் ஒண்ணு பிரிக்கலாம். ஸோ திஸ் ஹாஸ் 2 லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இதுக்கு எத்தன ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் என்ன பண்றேன் நானு? ஐ அம் ரொட்டேட்டிங் டூ 90 டிகிரி. ஸோ இது கோயின்சைட் ஆகுதான்னா இல்ல. அப்போ திரும்பவும் என்ன பண்றேன்? திரும்பவும் இன்னொரு 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். இதுவும் இதுவும் கோயின்சைட் ஆகுது. சும்மாதானே? இது பாருங்க. இதுலயும் 5 இந்த மாரி கரெக்ட்டா இருக்கு. திரும்பவும் நான் என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்குது. திரும்பவும் என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். கிளியரா? இப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? இதுதான் ஒரிஜினல் ஃபிகர். இதுதான் நம்ம குடுத்திருக்கிற ஃபிகர். சரியா? இதுதான் நம்ம குடுத்திருக்க ஃபிகர். இந்த மாதிரி எது கோயின்சைட் ஆகுதுன்னா, இது ஒரு ஃபிகர் கோயின்சைட் ஆகுது. 2 ஃபிகர் கோயின்சைட் ஆகுது. பாருங்க இதுவும் இதுவும் கோயின்சைட் ஆகுது அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு குடுத்திருக்கிற ஃபிகர் கூட எது கோயின்சைட் ஆகுது அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ எத்தன ஃபிகர் கோயின்சைட் ஆகுதுன்னா 2. தி ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 2. இதுல பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் என்னது? லைன் ஆஃப் சிமெட்ரியும் 2, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் 2. ஓகேவா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நமக்கு இங்க என்ன இருக்கு 2 ஸ்கொயர் மாதிரி லைன்ஸ் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், அங்க எத்தன லைன் ஆஃப் சிமெட்ரி, எத்தன லைன்ஸ் நம்மளால டிரா பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா, வெறும் சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, தேர் இஸ் இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சிமெட்ரி. சர்க்கிளுக்கு நம்ம எப்படி வேணா எப்படி கோடு கிழிச்சாலும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் ஹாஸ் இன்ஃபைனைட் லா ஆஃப் சிமெட்ரி. இப்போ இதுக்கு எத்தன லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த இந்த மாதிரி ஒரு ஹால்ஃபா கட் பண்ணலாம். சரியா? இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அடுத்ததா இது. இங்க ஒண்ணு கட் பண்ணலாமா? இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் இங்க ஒண்ணு கட் பண்ணலாம். ஸோ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரினா என்ன அர்த்தம்? நம்ம கட் பண்ணினோம்னா, பாருங்க இந்த பக்கமும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? ஸோ எத்தன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்னு யோசிங்க பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் 1, 2, 3 1, 2, 3, 4. 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட்
That is also a line of symmetry. இத கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கார்னர்ல கட் பண்ணினோம்னா, தட் இஸ் ஆல்சோ எ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுவும், இதுவும். இதுல 2 ஸ்கொயர் கோயின்சைட் ஆகுறதுனால, ஒரு ஸ்கொயருக்கு 4 லைன் ஆஃப் சிமெட்ரின்னு, இன்னொரு ஸ்கொயருக்கு வந்து 4 லைன் ஆஃப் சிமெட்ரி. டோட்டலா வந்து 8 லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம போடணும். Means 360 divided by 8. So you have 8 line of symmetry. ஓகேவா? அதாவது நமக்கு என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்க, ம் அ சர்க்கிள்க்கு இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஆனா இந்த ஸ்கொயர்லயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்கு. 2மே வந்து கரெக்ட்டா கோயின்சைட் ஆகல. ஒரு ஸ்கொயருக்கு 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்போது, 2 ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்றோம்? 4 + 4 8. ஸோ ஹியர் இட் இஸ் 8 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிகர், ஒரு சாலிட் ஃபிகர் இருந்ததுன்னா, இது பாருங்க இது சாலிட் ஃபிகர் கிடையாது. இங்கெல்லாம் வந்து மிஸ்ஸிங். ஆனா இதுல எதுவுமே மிஸ்ஸிங் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபிகர்ல ரொட்டேஷனல் இருந்ததுன்னா, இட் ஷுட் ஹேவ் 8 ரொட்டேஷனல் சிமெட்ரி. சரியா? 8 லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு பென்டகன், அ அதாவது என்ன சொல்றோம்? ம் ஸ்கொயர், ஸ்கொயர் அந்த 90 டிகிரி. So this kind of figures will have same line of symmetry and same rotational symmetry. Okay, va? Here the order of rotation will be 8. So இதுதான் ஒரிஜினல் ஃபிகர். இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ஒரிஜினல் ஃபிகர 90 டிகிரி ரொட்டேட் பண்ணாம, கொஞ்சமா இப்படி ரொட்டேட் பண்ணாலும் கரெக்ட்டா கோயின்சைட் ஆகும். பாருங்க, இத தூக்கி நான் இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டா கோயின்சைட் ஆகும். ஸோ 90 டிகிரி நம்ம இன்னும் வந்து இது பண்ணலாம். இதுக்கு வந்து 4 ரொட்டேஷன் இது பாருங்க. இதுவும் பாருங்க, இந்த வெளில இருக்கிற ஸ்கொயர் பார்க்காம, உள்ள இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா கோயின்சைட் ஆகும். ஹவ் மெனி டைம் இட் வில் கோயின்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கோயின்சைட் 8 டைம்ஸ். எப்படி நீங்க இத ரொட்டேட் பண்ணினாலும் இதே ஃபிகர் தான் வரும். நம்ம இங்க முக்கியமா இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, 8 கார்னர்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது 8 இருக்குன்னா, இதுக்கு என்ன இருக்கும்? 8 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரெகுலர் பாலிகன் மாதிரி. சரியா? 8 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அதே மாரி இது 8 ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கும். இது நம்ம அப்படியே போட்டுட்டே போக வேண்டியதுதான். இந்த கார்னர்ஸ் இங்க இருக்கிற கார்னர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது போட்டுறலாம். ஸோ இது எந்த மாரி லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு இது போட்டேன். அடுத்ததா
இந்த ஃபிகர்ல நம்போ என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட்டு லைன் ஆஃப் சிமெட்ரி பார்க்குறோம். இதுக்கு எங்க லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். எங்க இருக்கு? இப்படி போடலாமா? இதுக்கு வந்து ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இர்ரெகுலர் ஃபிகரா இருந்தாலும் ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இப்போ நான் இங்க லைன் போடுறேன். இப்ப லைன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க இது ஹால்ஃப், இது ஹால்ஃபு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது 1 இது 1 1/2 அதாவது நம்ம இப்படி மடிச்சு வச்சோம்னா, அது அப்படியே கண்டிப்பா கோயின்சைட் ஆகும். ரைட்? ஸோ இந்த ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இதுக்கு இருக்கு. இதோட இந்த 4 ஸ்கொயரோட ரிஃப்ளெக்ஷன் இந்த 4 ஸ்கொயரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 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 ஹால்ஃப் இந்த ஹால்ஃப் இது. இதுல இந்த ஹால்ஃப் இந்த ஹால்ஃப் இது. ஸோ திஸ் ஹாஸ் 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? இப்ப இதுவே நம்ம வந்து ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்கான்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த ஃபிகர்க்கு ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்காது. இத பாருங்க எப்படி ரொட்டேட் பண்ணாலும், இந்த மாரி ரொட்டேட் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணா இந்த மாரி வருது. ஸோ இதுவும் இதுவும் சேம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணா இந்த மாரி வருது, சேம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணா இந்த மாரி வருது, சேம் கிடையாது. அப்புறமா திரும்ப 360 டிகிரி ரொட்டேஷன்ல தான் சேம் ஃபிகர் வருது. ஸோ த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 0. நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஃபிகரும் கோயின்சைட் ஆகல. ஸோ த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 0. கிளியரா? இப்போ நான் ஃபுல்லா சம்மரைஸ் பண்றேன். இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி கோடு கிழிச்சாலும் அது 2ஆ நம்மளால பிரிக்க முடியாது. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன அர்த்தம்? நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா 2 தடவ அந்த ஃபிகர் கோயின்சைட் ஆகுது. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கேன் நெவர் பி 1. எப்பயுமே 1க்கு மேல தான் 2, 3 அப்படிதான் நமக்கு வரும். இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி 1 இருக்கும். ஆனா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 0. எத்தன தடவ நம்ம திருப்பினாலும் சேமா வந்து கோயின்சைட் ஆக மாட்டேங்குது. இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, லைன் ஆஃப் சிமெட்ரியும் 2, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் 2. இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கார்னர்ஸ் இருக்கு. அப்போ இது ரெகுலர் ஹெக்ஸாகன்றதுனால லைன் ஆஃப் சிமெட்ரியும் 8, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் 8. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் வரைய முடியும். ஆனா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 0. எத்தன பக்கம் திருப்பினாலும் இது வந்து கோயின்சைட் ஆகாது. மொத்தமா 360 டிகிரி திருப்பினா தான் கோயின்சைட் ஆகும். கிளியரா?